ஓடி வந்து பார்க்கிறா, உடம்பெல்லாம் துளைச்சிருக்கு, ஒரு இடம் பாக்கி இல்லை. ஒரு இடம் பாக்கி இல்லைங்கிறத கம்பன் என்ன தெரியுமா சொல்றான்? எள் போடுவதற்கு இடமில்லாத அளவுக்கு. நான் எள் எப்ப போடுவோம்? அப்பதான் போடுவோம். சொல்லல, அவ்வளவு கெட்டிக்காரன் கம்பன். ராமனுக்கு கல்யாணம் எங்க? மிதிலையில். ரொம்ப கூட்டம், நிறைய கூட்டம். நம்ம என்ன சொல்லுவோம்? எள்ளு விட இடமில்லாத கூட்டம்னு சொல்லுவோம். கம்பன் சொல்லல, அது கல்யாண வீடு, உளுந்து விட இடமில்லாதுன்னு எழுதுறான். அங்க மங்களமான ஒன்றை பாடுகிற போது மங்களமான சொல்லை இட்டு எள் விழும் இடமின்றி அந்த திருமணம் நடக்கல, உளுந்து விழ இடமின்றி நடந்தது என்று பாடிய அதே கம்பன் ராவணன் இறந்து கிடக்கிற போது இறந்து கிடக்கிற ராவணனின் உடலில் இருக்கிற துவாரங்களை கணக்கிட்டு என்ன சொன்னான்? எள்ளிருக்கும் இடமின்றி. இதை யார் சொல்றா? கம்பன் மண்டோதரியின் வழியாக பேசுகிறான். இறந்து கிடந்த ராவணனை தன் மடியில் வைத்துக் கொண்டு மண்டோதரி புலம்புவதாக கம்பன் எழுதுகிறான். என்ன சொல்லுகிறாள்? நான் முழுப்பாட்டெல்லாம் சொல்லல. கள்ளிருக்கும் மலர்கூந்தர் சானகியை ஆசைப்பட்டாங்களே, யார? சீதை மேல. எதுக்குடா இவன் உடம்புல இவ்வளவு ஓட்ட? எதுக்குடா இவன் உடம்புல இவ்வளவு துவாரம்? எதுக்குடா இத்தனை அம்பு வச்சு இப்படி தொலைச்சான் அப்படின்னு நினைச்சிட்டு மண்டோதரி அவளே சொன்னா. கம்பன் சொல்ல வைக்கிறான் மண்டோதரிய, கல் இருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல். இவன் அவன் மேல ஒரு ஆசை வச்சான்ல, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. மண்டோதரி அதை காமம்னு சொல்லல, காதல்னு சொல்றான். அவளுக்கு அவ புருஷனை பத்தி தெரியும், காதல்னு சொல்றா. கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ, உடம்புக்குள்ள இருக்குமோ என்று எண்ணி எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி ஒரு இடம் பாக்கி இல்லாம உள்ளே நுழைந்து சீதையின் மீது நீ வைத்த காதல், சீதையின் மீது வைத்த அன்பு, உன் மனதில் உன் உடம்பில் அந்த எண்ணம், நண்பர்களே பொருள் அல்ல எண்ணம், நண்பர்களே கருத்து, உருவம் அல்ல, உருவமற்ற எண்ணம் கருத்து ராவணனின் உடம்பில் எங்கே இருக்கிறது என்று தேடி தேடி எள் இருக்கும் இடமின்றி துளவியதாம் ஒருவன் வாழி என்று அவர் பாடினார். இந்த பாடலுக்கு உரை எழுதி எல்லோரும் எழுதினார்கள். ஒருவன் வாழி என்று மண்டோதரி ராமனின் அம்பைத்தான் குறிப்பிட்டாள் என்று எழுதுகிறார்கள். நான் உரையாசிரியர்களை குறைத்து சொல்ல மாட்டேன். உரையாசிரியர்களின் உரையின்றி நான் கம்பனை படிக்கவில்லை. உரையாசிரியர்களின் துணையோடு தான் கம்பனை படித்தோம். இன்னும் சொல்ல போனால் உரையாசிரியர்கள் தான் கம்பனை நமக்கு நெருக்கமாக கொண்டு வந்து சேர்த்தவர்கள். மூல நூலில் ஏற்படுகிற பாடபேதங்களை அறிந்து கொள்வதற்கு இன்றைக்கும் உதவுவது உரையாசிரியர்கள் தான். ஆனால் உரையாசிரியர் சொல்கிற எல்லாவற்றையும் அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. அப்படி ஏற்றுக்கலாமா? ஏற்றுக்க வேண்டாம். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் மாறுபடுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா? இருக்கிறது. நான் சொன்னேன், திருக்குறளிலேயே எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தால், திருக்குறளில் எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தால், எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று நான் வள்ளுவரிடத்தில் சொல்லுவேன் என்று சொன்னதும் ஒரு தமிழாசிரியர் ரொம்ப கோபமாக கேட்டார், அவ்வளவு திமிரான்னு. நான் சொன்னேன், இல்லை, அவ்வளவு அறிவு. அப்படி வள்ளுவனை எதிர்த்து பேசும் உரிமையை உனக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டார். தமிழாசிரியர்கள் இல்லை, வள்ளுவன் கொடுத்தான். வள்ளுவனே கொடுத்தானா? என்ன சொன்னான் வள்ளுவன்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எல்லா உரையாசிரியர்களும் வெள்ளருக்கஞ்சடை முடியான் வெற்படுத்த திருமேனி கள்ளிருக்கும் மலர்கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்குமோ என எண்ணி எண்ணி எள்ளிருக்கும் இடமின்றி துளவியதாம் ஒருவன் வாழி என்று எழுதினார்கள். அது ஒருவன் வாழி என்று இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் மண்டோதரி காப்பியத்தின் தலைவனான ராமனை பற்றி குறிப்பிட போது ஒருவன் என்று ஒருமையில் சொல்ல வழியே
இல்லை. எனவே அது ஒருவன் வாளி இல்லை, ஒரு வன்வாளி. ஒரு வன்வாளி என்றால் ஒரு வலிமை மிகுந்த வாளி. எந்த விதத்தில் அது வலிமை மிகுந்த வாளி? அருவமற்ற எண்ணத்தை தேடி கொல்லும் வலிமை உடையது என்பதால் ஒரு வன்வாளி என்று கம்பன் பாடினான். எண்ணத்தையே நினைப்பையே அழிக்கும் ஆற்றல் உடையது அம்பு என்று வில்லுக்கு சொல்லால் புகழ் சேர்த்தான் கம்பன். நண்பர்களே, நிறைவாக நான் ஒரு பாட்டு சொல்கிறேன். அந்த பாடலை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். காரணம் கருதி படிக்க விரும்புகிறேன். மண்டோதரி ராவணனை மடியில் கிடத்தி கொண்டு இவன் மனதில் சீதையை பற்றிய எண்ணம் இருக்கிறதா என்று தேடி தேடி அழிக்கும் ஆற்றலுடைய வன்மையுடைய அம்பு ராமனுக்கு சொந்தமானது என்று சொன்னால், உருவமல்லாத ஒன்றை, எண்ணத்தை, அருவத்தை அழித்து ஒழிக்கும் ஆற்றலுடைய ஒரு அம்பு இந்த உலகத்தில் நமக்கு தெரிய இல்லை. அந்த ஆற்றல் ராமனுக்கு இருந்தது என்றால் அது ராமனுக்கு மட்டுமே இருந்ததா என்றால் இல்லை. அது ரகுவம்சத்தின் சொத்து. அது குலமுறை கிளத்து தந்த படலம். அது வம்ச வழியாக வந்தது. அந்த சிறப்பு ராமனின் அம்புக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், யுத்தகாண்டத்தில் இறந்து போன ராவணனை மடியில் வைத்துக் கொண்டு மண்டோதரி பாடும் பாடலை அப்படியே வைத்துக்கொண்டு 9000 10,000 பாடல்களுக்கு பின்னால் போய் பாலகாண்டத்தில் தயரதனுடைய படைகள் எத்தகையது என்று கம்பன் பாடுகிற ஒரு பாடலை எடுத்து பார்த்தால், நண்பர்களே, பேராசிரியர் வாசுப மாணிக்கம் எழுதுவார், காப்பிய தொடர்ச்சி என்றால் இந்த உலகத்தில் கம்பனுக்கு இணை யாரும் இல்லை என்று எழுதுவார். ஒரு இடத்தில் பாடும் ஒரு செய்தியை, ஒரு இடத்தில் சொல்லும் ஒரு தகவலை, ஒரு இடத்தில் குறிப்பிடும் ஒன்றை நினைவு பிசகாமல், தடம் மாறாமல், ஞாபகத்தின் இழை அருந்து போகாமல் 6000 5000 10,000 பாடல்களுக்கு பிறகு இணைத்து பாடுகிற மகாகவி யார்? கம்பன். மகாகவி யார்? 20 பேர் மட்டும் சொல்லுங்க. மகாகவி யார்? கம்பன். உறக்க சொல்லுங்கள். நண்பர்களை ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த திசையில் இருந்து வருகிறாலும் தமிழை அழிக்க முடியாது. இதற்கு நீங்கள் சிறப்பாக கைதட்டினால் அதன் பொருள் என்ன என்று நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த திசையில் இருந்து எவர் வந்தாலும், எந்த நிறத்தில் வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் தமிழை எவனாலும் அழிக்க முடியாது, தமிழனை தவிர. சரியா? கம்பர்னு சொல்ல சொன்னா 15 தடவையா திரும்ப 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 சொல்ல சொன்னாலும் ஒரு 10 பேர் தான் கம்பர். இத்தனைக்கும் கஞ்சி குடிச்சிட்டு, கஞ்சி குடிக்காமல் இருந்தாலாவது பசிச்சுன்னு சொல்லலாம். கஞ்சியும் ஊற்றி காப்பி தண்ணியும் கொடுத்து ஒரு ஆள் ஊட ஊட கொடுத்ததுக்கு பிறகும் கம்பர்னு சொல்ல சொன்னா, நண்பர்களே, நான் உங்களுக்கு ரொம்ப பணிவாக சொல்கிறேன். புத்தன் சொல்கிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. அதாவது மாற்று கருத்து இருக்காரு? யாருக்கா 10 11 சொல்லிட போறீங்க? உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கின்றன. 9 துவாரங்களில் இருந்து வரும் பொருட்களும் நறுமணமற்றவையாகவே இருக்கின்றன. நாற்றம் சொல்லல, சொற்கள் எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க. கப்படிக்குன்னு சொல்லல, துர்நாற்றம் சொல்லல. உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றவையாகவே இருக்கிறது. ஆகவே மனிதர்களே, வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்றான் கம்பன். இந்த உலகத்தின் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். உரத்த பேச மறுக்கும் மௌனம், உண்மையை உண்மையென்று சொல்ல தயங்கும் கூச்சம், அகம்பாவம், திமிர், ஆணவம், மமதை, அறியாமை, மம்மர், இவ்வளவும் சேர்ந்தது. தன் சொல்லால் வில்லுக்கு பெருமை சேர்த்தவன் யார்? யார் சொல்லுங்க.
அந்த உயிர்ப்பு வேணும் தமிழனுக்கு. கேட்டா பதில் சொல்லணும்ல, மிதிச்ச உடனே கத்தணும்ல. வீட்டில் போய் கத்துவீங்க, வீட்டில் போய் கத்துனா வீட்டில் இருக்க என்ன சொல்லுவாங்க? காமெடியா போயிடும். காப்பிய தொடர்ச்சி என்பது எளிதான விஷயம் அல்ல. ஒரு 50வது பாட்டில் ஒரு 60வது பாட்டில் பாடுகிற ஒன்றை 9000 பாடல்களுக்கு பிறகு 10,000 பாடல்களுக்கு பிறகு ஒருவன் இணைத்து பாடுகிறான் என்றால் அந்த காப்பியம் முழுவதையும் அவன் மனதில் நிறுத்தி பாடியிருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா இல்லையா? ஒரு கதை சொல்வார்கள், கம்பனை பற்றி நிறைய கதை உண்டு. அது ஒரு கதை, கம்பன் எழுதவே இல்லை என்று அரசவை புலவர்கள் சந்தேகப்பட்டார்கள். சும்மா சோறை வாங்கி தின்னுக்கிட்டு தெரியுறாங்க, எழுதவே இல்லை அப்படி. அரசனிடம் போய் சொன்னார்கள். அரசன் என்று சொன்னாங்க, அவன் எழுதவே இல்லையா, அவன் சும்மா தெரிகிறான். உன் அரசன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக திடீரென்று காப்பியத்தில் ஒரு காட்சியை சொல்லி அந்த காட்சிகளை என்ன பாடல் என்று கேட்டபோது அந்த பாடலை அந்த கணமே கம்பன் பாடினான் என்று சொல்வார்கள் என்றால், நான் நினைக்கிறேன் காப்பியம் முழுமையையும் தன் கருத்தில் நிறுத்தி பாடிய கவி சக்கரவர்த்தி இந்த உலகத்தில் ஒருவன் உண்டென்றால் அது கம்பன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மண்டோதரி பாடினா என்ன பாடினா? ராவணனின் மனதுக்குள் சீதையை பற்றிய எண்ணம் இருக்கிறதா என்று தேடி அதை அழிக்கும் ஆற்றலுடையது ராமனுடைய அம்பு என்று பாடினால், இந்த அம்பு எங்கே இருந்து கிடைத்தது என்று கேட்டால், யுத்தகாண்டத்தில் 9500 பாடல்களுக்கு பிறகு கம்பன் பாடும் இந்த பாடலுக்கான முன் தொடர்ச்சி பாலகாண்டத்தில் காப்பியத்தின் தொடக்கத்தில் நகர்படலத்தில் தசரதனின் பெருமை பாடுகிற போது கம்பன் பாடுகிறான், சினத்து அயில் கொலை வாழ் சிலை மருத்தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை, இதெல்லாம் ஆயுதங்கள். எங்க இருந்தது? அயோத்தியில. இதுக்கெல்லாம் பொருள் வேணாம், ஆயுதங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொருள் தெரிஞ்சா நம்மால் தேடி போயிடுவாங்க. சினத்து அயில் கொலை வாழ் சிலை மருத்தண்டு சக்கரம் தோமரம் உலக்கை கணத்துடை உருமின் வெறுவரும் கவன்கல் கவன்கல் என்று இவை கணிப்பில். அப்படி அவனிடத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கணக்கிட்டால் அந்த ஆயுதங்களை வைத்துக்கொண்டு கொதுகின் இனத்தையும் நான் கம்பன். என்னடா கொதுகின்னா என்னன்னு கேட்டா, கொசு கம்பன் காலத்தில் இருந்திருக்கு. ஒரு சின்ன மகிழ்ச்சி நமக்கு, நம்ம காலத்தில் மட்டும்தான் இருக்க இல்லை. கொதுகின் இனத்தையும், கொதுகு எப்படி வரும்? கூட்டமாக வரும், தாழ வரும். எதிரியினுடைய படைகள் கொசு போல சிறியதாக கூட்டமாக தாழ வந்தாலும் அதையும் அழிக்கும் வலிமை உடையது யாருடைய படைகள்? தசரதனின் படைகள். கொதுகின் இனத்தையும் அடுத்த வரி எழுதினா, உவத்து இரையையும் உயரத்தில் தனியாக வரும் பருந்தையும். அதாவது எதிரி கூட்டமாக கொசு போல வந்தாலும் தனித்து ஒரு விமானம் போல, ரபேல் போல தனித்து மேலே கருடன் போல வந்தாலும் வீழ்த்து மாற்றல் யாருக்கு இருந்தது? தசரதனின் படைகளுக்கு இருந்தது. கொதுகின் இனத்தையும் உவனத்து இரையையும் இயங்கும் காற்றையும் காத்தையும் நிறுத்திடுவான். இதுக்கு அடுத்த வரிதான் முக்கியம். இதம் அல நினைவார் மனத்தையும். இந்த பாட்டில் தெரிஞ்சா போதும். இதம் அல நினைவார் மனத்தையும். இதம்னா சிறந்தது, அல இல்லாதது, நன்மை அல்லாததை நினைக்கிறவர்களின் மனத்தையும் கொல்லும் ஆயுதங்கள் உள்ளதுன்னு எழுதினான். அப்படியானால் தீயதை நினைக்கும் மனத்தையும் கொல்லும் ஆயுதங்கள் தசரனிடம் இருந்தது என்றால் அந்த ஆயுதம்தான் யுத்தகாண்டத்தில் ராவணனின் மனதில் சீதையை பற்றிய காதல் இருந்ததா என்று தேடுகிறது என்றால், காப்பியத்தில் 50வது பாடலாக பாலகாண்டத்தில் வரும் ஒரு பாடலையும் காப்பியத்தின் தொடர்ச்சியாக யுத்தகாண்டத்தில் ராவணனின் மரணத்தோடும் சேர்க்கும் வல்லமை காப்பிய தொடர்ச்சி யாருக்கு இருந்தது? எல்லாம் சரி, நிறைவாக ஒரு பாட்டு, இந்த ஒரு பாட்டு போதும்.
ராவணனை கொல்றதுக்கு ராமன் போருக்கு போகிறான். தெரியும் தானே? போகிறான். போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகிறான்? வில்லும் அம்பும் எடுத்துகிட்டு போகிறான். போனான், சண்டை போட்டான், கொண்டுட்டான், தோக்கடிச்சான், எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ போருக்கு புறப்படும் ராமனை அவன் போருக்கு புறப்படுகிற போது என்னென்ன அணிகலன்களை அணிந்து கொள்கிறான், என்னென்ன ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போருக்கு போகிறான் என்று கம்பன் வர்ணிக்கிறான். நண்பர்களே, நான் ரொம்ப விட்டுட்டீங்கன்னா எங்கேயா போயிடுவேன். கம்பனுடைய காதல் பாட்டு மட்டும்